Hi everyone. இந்த வீடியோல ஷார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம் வந்து எப்படி அவாய்ட் பண்ணலாம், சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆனா கூட அதை வந்து நம்ம எப்படி சரி பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். அது மட்டும் இல்லாம கொஞ்சம் ஐடியாஸும் நான் உங்களுக்கு தரேன். நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா நோட்டிபிகேஷன்ஸா வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ப்ராப்ளம்லாம் எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பவர் சப்ளைல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் ஒயர் வந்து டைரக்டா கான்டாக்ட் ஆச்சுன்னா ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆகும். இந்த மாதிரி ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுனால பார்த்தீங்கன்னா, அந்த சர்க்யூட்ல இருக்க எலக்ட்ரானிக் காம்போனன்ட்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. இது அவாய்ட் பண்றது தான் பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு 2 மெத்தட் வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பவர் சப்ளையோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து கரெக்டாக சர்க்யூட்டோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்ல கனெக்ட் பண்ணால் மட்டும்தான் சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகும். சப்போஸ் நம்ம பவர் சப்ளைல இருக்க பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் வந்து மாற்றி கனெக்ட் பண்ணிட்டா சர்க்யூட் வந்து ஒர்க் ஆகாது. ஆனால் இந்த வீடியோவில் அந்த மாதிரி மாற்றி கனெக்ட் பண்ணாலும் எப்படி ஒர்க் ஆக வைக்கிறதுன்னு நான் சொல்கிறேன். அண்ட் சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் ஆயிடுச்சுன்னா கூட அதை வந்து நம்ம எப்படி ரீசெட் பண்ண முடியும் அப்படின்றத நான் சொல்கிறேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எல்இடி பல்பை நம்ம பேட்டரி யூஸ் பண்ணி கனெக்ட் பண்ணால் அது வந்து ஆன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பேட்டரியை வந்து நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணால் எல்இடி பல்ப் வந்து ஆன் ஆகாது. இது ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எல்இடியில் வந்து பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்றது இருக்கும். அதே மாதிரி பேட்டரியில் கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் டெர்மினல் அப்படின்றது இருக்கும். அண்ட் இது பேட்டரியில் இருக்க பாசிட்டிவ் நெகட்டிவ் பார்த்தீங்கன்னா எல்இடியோட பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவில் கரெக்டாக கனெக்ட் ஆனால் மட்டும்தான் அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். அண்ட் நம்ம இப்போ மாற்றி கனெக்ட் பண்ணால் இது வந்து ஒர்க் ஆகாது. இப்போ இந்த ப்ராப்ளமை நம்ம அவாய்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா என்கிட்ட வந்து ஒரு ஐடியா இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ரெக்டிஃபையர். இதில் கூட பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ்லாம் இருக்கும். இப்போ இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து எல்இடியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் அதில் கனெக்ட் பண்ணிடணும். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்டோட சிம்பிள் இருக்கும், ஏசியோட சிம்பிள் இருக்கும். இதில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ வந்து பேட்டரியை கனெக்ட் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நம்ம கனெக்ட் பண்ணுறதுனால பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டரியை வந்து எப்படி கனெக்ட் பண்ணாலுமே அந்த எல்இடி வந்து ஆன் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நான் வந்து எல்இடி கூட கனெக்ட் பண்ண போகிறேன். அண்ட் அந்த வேவ் சிம்பிள் மாதிரி 2 இருக்கும், அதுதான் பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிங் கரண்ட் சிம்பிள். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ பேட்டரி கூட கனெக்ட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் எல்லாமே. இதே மாதிரி நீங்களும் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நான் பேட்டரி கூட கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நான் பேட்டரி எப்படி வச்சாலுமே அது வந்து எல்இடி வந்து ஆன் ஆகும். ஓகே, இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இதுதான் அந்த காம்போனன்ட். இதுக்குள்ளே எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி 4 டயோடு இருக்கும். இது வந்து பிஎன் ஜங்ஷன் டயோடு. இதோட சர்க்யூட் மாடல் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இந்த D1, D2, D3, D4 இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த 4 டயோடு. இப்போ நம்ம இந்த மாதிரி கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கரண்ட் வந்து D2 வழியாக போயிட்டு அண்ட் D4 வழியாக வந்து பேட்டரிக்கு வரும். இப்போ பேட்டரி வந்து நம்ம மாற்றி கனெக்ட் பண்ணால் அந்த கரண்ட் ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா D1 வழியாக போயிட்டு D2 வழியாக திருப்பி பேட்டரிக்கு வரும். இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் இது என்னன்னு பார்த்தீங்கன்னா சப்போஸ் ஷார்ட் சர்க்யூட் வந்து ஆயிடுச்சுன்னா இதை வந்து ரெக்டிஃபை பண்ணும், அதாவது இது வந்து ரீசெட் பண்ணும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் இதுக்கு வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணிவிட்டேன். இப்போ அவுட்புட்டோட ஒயரை நான் ஷார்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ரெட் கலர் எல்இடி வந்து ஆன் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் சர்க்யூட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம இண்டிகேட் பண்ணோம். அண்ட் அந்த ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணால் திருப்பி வந்து ஷார்ட் சர்க்யூட் வந்து கேன்சல் ஆகிடும்.
அதாவது பார்த்தீங்கன்னா ரீசெட் ஆகும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்இடி பல்ப் இது கூட கனெக்ட் பண்ணுறேன். கனெக்ட் பண்ண உடனே இப்போ ஷார்ட் பண்ணால் எல்இடி பல்புக்கும் எந்த டேமேஜுமே இருக்காது, அதே மாதிரி சர்க்யூட்க்கும் எந்த டேமேஜுமே இருக்காது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த எல்இடியோட பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து நான் ஷார்ட் பண்ண போகிறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணிவிட்டேன், அதனால் வந்து ரெட் கலர் யூனிட் வந்து ஆன் ஆயிருக்கு. இப்போ நான் திருப்பி வந்து அந்த ரீசெட் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் சர்க்யூட் வந்து ரீசெட் ஆகிடும், அதனால் வந்து பவர் சப்ளை கரெக்டாக இன்னும் போகும். இந்த மாதிரி அப்பப்போ ஷார்ட் சர்க்யூட் ஆனால் கூட பரவாயில்ல, சர்க்யூட்டுக்கும் எந்த டேமேஜும் இருக்காது, எல்இடிக்கும் எந்த டேமேஜுமே இருக்காது, அண்ட் பேட்டரியும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் ரிலே யூஸ் பண்ணியிருக்கேன். ரிலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஸ்விட்ச். இதோட சர்க்யூட் கனெக்ஷன் எப்படி தரதுன்னு இப்போ பார்க்கலாம். இதுதான் பார்த்தீங்கன்னா ரிலேயோட பின் அவுட். இப்போ ரிலேக்கு நம்ம பவர் தரதுனால பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரோ மேக்னெட்டாக வந்து சேஞ்ச் ஆகும். அண்ட் இதான் பார்த்தீங்கன்னா இதோட சர்க்யூட் கனெக்ஷன். அண்ட் இன்புட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பேட்டரி கனெக்ட் பண்ணணும், அதாவது உங்களோட பவர் சோர்ஸ். அண்ட் அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன வேணால் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோவில் நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராம் ஐடி இருக்குது, ஃபாலோ பண்ணி மெசேஜ் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா மெயில் ஐடி இருக்குது, மெயிலில் கூட நீங்கள் எனக்கு கான்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடவே சப்ஸ்கிரைப் பட்டனே ப்ரெஸ் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐகானே ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்லாம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். See you soon in next video. Bye.